எலக்டரல் பாண்டுன்றது இல்லீகல் இல்ல, லீகலா பண்ணது. 11வது இடம் பிடிச்சிருக்கிறது ஏடிஎம்கே 6 கோடி. பாவப்பட்டவங்க ஆளுங்கட்சி இல்ல, ஆம் ஆத்மி. டெல்லியில தானே அவங்க ராஜ்யம், 65 கோடி. அந்த ஹோல் பத்திரத்திலேயே டாப் 5ல இடம் பிடிச்சிருக்கிறது யாரு? தேர்தல் பத்திரங்கள்னால யாரெல்லாம் மாட்டிக்கிட்டா? 10வது இடம் மதன்லால் லிமிடெட் 155 கோடி. முதல் இடங்க 1368 கோடி மேடம். ஆனா அந்த கம்பெனியுடைய டர்ன் ஓவரே 500 கோடி தான். கம்பெனியும் வந்து இதுக்குள்ள வருதா? எலக்டோரல் பாண்ட்ல வரல, எலக்டோரல் பாண்ட்ல வேற கம்பெனி மூலமா வந்திருக்கலாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. ஒருவேளை வெளியில வந்தா இது அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆக்சுவலி வேதாந்தா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே 2 கட்சி கொடுத்துருப்பான். ஆனா ஏடிஎம்கே பார்க்கும்போது ஏடிஎம்கே விட்டுருங்களேன், பாவப்பட்டவங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ்ல ஏன் மறந்துட்டீங்க? தமிழகத்துல 3வது பெரிய கட்சியா பார்க்கப்படுறது நாம் தமிழர் கட்சி. ஆனா அவங்களுடைய பெயரே இதுல அடிப்படையிலேயே அது எப்படி நாம் தமிழர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அலையிறானுங்க. இந்த எலக்டோரல் பாண்ட் விஷயத்துல என்டிகே பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வாய் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல, சின்னம் உண்மையாவே பின்னடைவு தான். பாஜகவோ இல்ல திமுகவோ வந்து அவர்கள் தான் சதி செஞ்சுட்டாங்க அப்படின்ற சதியே செய்யட்டுங்க. இவர் தானுங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. எங்க யாருங்க சதி செய்ய மாட்டா? அப்ப சதி செய்யறது இயற்கை தான், நீங்க கவனமா இருந்து ஏங்க அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்னு ஏங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்? இது அரசியல் களம்ங்க, இது பண்ணதாங்க செய்வானுங்க. நாம் தமிழருக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தும். பின்னடைவு தான், பின்னடைவு தான். சின்னம் அப்படின்றது முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். சின்னமோட எண்ணம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. மக்களுக்கு எண்ணத்தோட பண பெட்டி தான் முக்கியம்ன்றான். ஊழலை ஒழிக்கணும்னா ஒரு நல்ல தலைவர் வரணும். நல்ல தலைவர் வரும் பொழுதே ஏன் நிறைய அந்த நல்ல தலைவர் தலைமை பண்பை காட்டணும். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் வெளியாகி அரசியல் களத்துல மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது குறித்து விளக்கம் அளிக்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க சமூக சீர்திருத்தவாதி இளம்பெயர் டாக்டர் ஷீபால் உர்தஸ் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ தேர்தல் பத்திரங்கள் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பு அரசியல் களத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கு. முதல்ல தேர்தல் பத்திரங்கள் குறித்த விழிப்புணர்வே நிறைய பேருக்கு இல்லை, அது குறித்து சில வார்த்தைகள் சொல்லுங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் லீகலான ஒரு விஷயம். அதாவது எவ்வளோ ஃபண்ட் அமைச்சிருக்காங்க போயிருக்காங்கன்னு ஒயிட்டில் இருக்கும். ஆனால் அதை அவங்க கொண்டு வரும்போதே 2018 அதை வந்துட்டு கம்பெனிஸ்க்கு அவங்க ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறீங்கன்றத வெளியே கொண்டு வர மாட்டாது, அது வந்துட்டு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணப்படும் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் ஒவ்வொரு கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. இப்போது இந்த எலக்டரல் பாண்டில் வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படின்றத நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ உங்கள் மூலமாக எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? அதற்கேற்ற மாதிரி உங்களை நான் கவனிப்பேன். உங்களை நான் கவனிச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதற்கேற்ற மாதிரி உங்களை நான் கவனிப்பேன். இப்போது இந்த எலக்டோரல் பாண்டில் இப்போ வந்து நிறையா விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. யார் யார் எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்கன்னு வெளியே வந்திருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு மாமனோ மச்சனோ யாராவது இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க, டக்குன்னு ஒரு கால் பண்ணி ஒரு 50,000 ரூபாய் இமீடியட்டாக போட சொல்லுங்களேன். இப்போ போட சொல்லுங்கள், முடியுமா? வாய்ப்பு இல்லைல்ல. சொந்த மாமா மச்சான் ஒரு 50,000 ரூபாயில் ஒரு 15,000 ரூபாய் போடுறதுக்கு யோசிக்கிறவங்க கோடிக்கணக்கில் அரசியல் கட்சிக்கு டொனேஷன், கட்சி நிதின்றதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம யோசிக்கணும். இது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ எலக்டரல் பாண்டு பற்றி வரலாம். 2018 இதை கொண்டு வராங்க. இப்போ ஒரு மேட்ச்சில் யார் எப்படி விளையாடணும்னு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது யார் சொல்லுங்கள்? அம்பையர். கரெக்டுங்களா? அப்போ இந்த எலக்டரல் பாண்டை ரன்னிங் கவர்மெண்ட்டு கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா கிடைக்கக்கூடிய கட்சி நிதியெல்லாம் ஒயிட்டாக ஃபார்மலாக இருக்கணும்னு கொண்டு வராங்க. சரி, அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். இப்போ கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, போன வருஷம் 3 பேர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற டிரான்ஸ்பரன்சி இல்லை, அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு. அந்த 3 பேர் யாருன்னா, காங்கிரஸ் லீடர் ஐ திங்க் ஜெயா தாக்கூர், மார்க்சிஸ்ட் லீடர் ஒருத்தர், அப்புறம் ஒரு என்ஜிஓ. 4 மாதம் கழித்து சுப்ரீம் கோர்ட்டு இப்போ தான் ஒரு ஆர்டரு ரீசன்ட்லி February 15 கொண்டு வராங்க. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அன்கான்ஸ்டியூஷனல். அதாவது ஒருத்தருக்கு வேலையாகணும்னு லஞ்சம் கொடுக்குறோம். சும்மா இருக்கிறவனுக்கு போய் வந்துட்டு பணம் கொடுத்துட்டு இருப்போமா?
இப்போ அரசியல் கட்சி கொடுக்குற பணம் கையில் பணம் இருக்கிறவன் சமூக சேவை பண்ணிட்டு போவானே. அரசியல் கட்சி கொடுக்குறானா அப்போ என்ன எதிர்பார்த்து, கரெக்டுங்களா? அதனால இது அன்கான்ஸ்டியூஷனல் எலக்டோரல் பாண்டுன்னு ஃபர்ஸ்ட் அதை பிளாக் பண்ணுறாங்க, பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ணிட்டு அந்த போட்ட கேஸே என்ன, எங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு ஒன்று 2018 இப்போ வரைக்கும் என்னென்ன கம்பெனி யாராருக்கு கொடுத்துருக்காங்க, என்ன தேதியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு February 15 ஆர்டர் போட்டாங்க. March 13 நீங்கள் போடணும். ஆக்சுவலி March 3 அது நான் இப்போ ஆயிடுச்சு 17 நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்க, கோர்ட்டில் SBI பண்ணது போங்காட்டம். இப்போ நான் வந்துட்டு ஐடி பர்சன். இப்போ ஐடியில் எவ்வளோ பேருக்கு எக்ஸல் ஷீட்டு தெரியும், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்ன்ற மாதிரி. அந்த SBI போய் என்ன சொல்கிறான்னா 2 ஷீட்டை ஷேர் பண்ணுறான் எலெக்ஷன் கமிஷனுக்கு. அவன் வெப்சைட்டில் போடுறான். ஒரு ஷீட்டு கம்பெனி எவ்வளவு அமௌண்ட்டு எந்த தேதியில் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தனியாக ஒரு 400 பக்கம். இன்னொரு 400 பக்கத்தில் எந்தெந்த அரசியல் கட்சி எந்தெந்த தேதியில் எவ்வளவோ வாங்கியிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை கேட்டு தான் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்களா? இதுதான் ஆர்டரா? நமக்கு வேண்டியது எந்தெந்த கம்பெனி எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி என்ன தேதியில கொடுத்துருக்காங்கன்றது தெரியறது தான் இது போங்காட்டம் தானே. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 4 மாசம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க எலெக்ஷன் முடிஞ்சு. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு கேள்வி எழுது, என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பொதுவாகவே வந்து தனியார் நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய சுயலாபத்துக்காக தான் வேலை செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு கட்சிக்காக நன்கொடை அளிக்கும் பொழுது பாருங்க, டேட்டாவோட இருக்கேன். இன்னும் பல டேட்டாலாம் சொன்னால் நீங்கள் ஆடி போயிடுவீங்க. எல்லாம் இன்டர்நெட்டில் நான் எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? சமாங்க, அரசியல்னா இப்படி தாங்க அரசியல். ஒவ்வொரு சாமானியனும் விழிச்சுக்கணுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு சூடான விஷயங்கள்லாம் நான் கையில் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நான் வரேன். இப்போ இந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் சொல்லிட்டு நான் இங்கே வரேன். அப்போது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது செல்லாது ராசா, எனக்கு நீ மேப்பிங்கோட கொடு. ஒவ்வொரு எலக்டரல் பாண்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் நம்பர் இருக்குங்க, ஆல்ஃபா நியூமரிக் கோடு. அதை கொடுத்தா எக்ஸல் ஷீட்டில் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான்லங்க, அந்த சிஎஸ்சி கோர்ஸ் போயிட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட வெறும் 400 பக்கங்க. என்னங்க, அப்படியே அந்த ஃபில்டர் போட்டு அந்தந்த யூனிக் கோடில் எந்தெந்த கம்பெனிஸ் வாங்கியிருக்கிறாங்க, உங்களுக்கு புரியுதுங்களா, அப்படின்னு அழகாக மேப் பண்ணி ஒரு தனி ரிப்போர்ட்டையே ஜென்ரேட் பண்ண முடியுங்க. அரை மணி நேரம் வேலை. அப்படியே ரொம்ப அறிவில்லை அப்படின்னாலும் அரை நாள் வேலை. அப்படியே ஸ்ப்ரெட்ஷீட்டில் காப்பி பண்ணி போடுறதுக்கு. அதுலேயும் நிறையா ஏஏலாம் வந்துருச்சு, டெக்னாலஜியெலாம் வந்துருச்சு. ஆனால் இவங்களால முடியல. 4 மாதம் கேட்டாங்க. செல்லாத ராசா 19ஆம் தேதி அதை போடு அப்படின்ட்டாங்க. 2 நாளில் செம சீனை காத்திக்கிட்டு இருக்கு. இப்போது இதுதான் கோர்ட்டில் உள்ள நிலைமை. இப்போ என்ன நடந்திருக்குன்றது வருவோம். 400 பக்கத்துக்கு நம்ம போக வேணாம். முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் குயிக்காக ஒரு சின்ன ஒரு கலந்தாய்வு. முதல் 11 கம்பெனி 11 கட்சிகள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். கடைசி 11ஆவது இடம் பிடிச்சிருக்கிறது ஏடிஎம்கே 6 கோடி. பாவப்பட்டவங்க, ஆளுங்கட்சி இல்லைல்ல, புரியுதுங்களா? அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற பட்சத்தில் நின்றுக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, குதிரை ரேஸில் எந்த குதிரைக்கு பந்தயம் கட்டுவாங்க? ஓடுற குதிரைக்கு தான் பந்தயம் கட்டுவாங்க. நின்றுக்கிட்டு இருக்கிற குதிரைக்கோ இல்லை அண்ணாந்து படுத்துட்டு தொப்பையை போட்டு சாஞ்சிட்டு இருக்கிற குதிரைக்குமா பந்தயம் கட்டுவாங்க? ட்ரெண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே 6 கோடிங்க. ஆம் ஆத்மி வெறும் டெல்லியில் தானே அவங்க ராஜ்யம், 65 கோடி. ஒவ்வொருத்தனுங்க மற்றவனுங்களை சொல்கிறதுக்கு லாய்க்கே இல்லை, தகுதியே இல்லாதவனுங்க ஒவ்வொருத்தனும் பணத்தை நல்லா வாங்கியிருக்கிறான். ராஷ்ட்ரிய ஜனதாதள் பீகார் 72 கோடி. சிவசேனா 8ஆவது இடம் 159 கோடி. தெலுங்கு தேசம் 7ஆவது இடம் 250 கோடி. 6வது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 337 கோடி. 5ஆவது இடம் அந்த ஹோல் பத்திரத்திலேயே டாப் 5ல் இடம் பிடிச்சிருக்கிறது யாரு? நம்ம டிஎம்கே 639 கோடி. இத்தனைக்கு ஒரு ஸ்டேட்டு தான். அதுவும் எப்போ? இப்போதான் ஆட்சிக்கு வந்தாங்க 2021. பிஜேபி மாதிரி 10 வருஷம் கிடையாது, இப்போதான் வந்திருக்கிறாங்க பாருங்க. அதுக்குள்ள இந்த செல்வாக்கு பாருங்க, 600 கோடி. 4ஆவது இடம் பாரத் ராஷ்டிரிய சமிதி 1200 கோடி. காங்கிரஸ் 2ஆவது இடம் கூட பிடிக்கல, 3ஆவது இடம். நேஷனல் காங்கிரஸ் 1421 கோடி. 2ஆவது இடம்
திரிணாமுல் காங்கிரஸ் அந்த அம்மா என்னெல்லாம் பேசும். இப்போ பேச சொல்லுங்க. 1600 கோடி. பிஜேபி 6060 கோடி. இப்போ ஒரு கட்சிக்கு நம்ம வந்துட்டு நிதி கொடுக்கறது தப்பு இல்லை. இப்போ எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கு, எனக்கு கையில் நிறையா பணம் இருக்குது, அது பிஎம் ஃபண்டு சிஎம் ஃபண்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்சிக்குன்னு கொடுக்குறதோ இல்லை அரசாங்கத்துக்கு கொடுக்குறது தவறே இல்லை. இது வந்துட்டு எல்லாமே ஒயிட்டு. ஆனால் கொடுக்குறவனுங்களை யாருன்னு பார்க்கணும். அமித்ஷா அவர்கள் சொல்லும்போது கூட கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்கள். அது கருப்பு பணமா ஒழிக்கிறதுக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நம்ம இப்போ இவ்வளவு பேசிட்டு இருக்கோம்ல, இப்போ டோட்டலா 14,000 சில்லற கோடி. ஓகே, எலக்டரல் பாண்டு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒயிட்டா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவே ஃபுல் மீல்ஸ்ல அப்பளம் மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெறும் அப்பளம் தான். அது தெரியுது, மற்றது தெரியல. அவ்வளவு சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், தயிர் எல்லாம் இருக்கு. அதான் இப்போ நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது எலக்டரல் பாண்ட பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கோம்ல, அது வெறும் அப்பளம் தான். இப்போ அவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? இல்லை, இப்போ கம்பெனியெல்லாம் வந்துட்டு யாருக்கு தெரியும், பெரிய அச்சுறுத்தலில் இருப்பாங்க, பல பேருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பாங்க. இவங்க எதை நம்பி இது எலக்டோரல் பாண்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இது வெளிப்படையாக போகாமல் சீக்ரெட்டாக கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும்ன்ற நம்பிக்கையில் இதை பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனிக்காரன் ஆளுங்கட்சிக்கு ஏதோ அவன் வந்துட்டு ரொம்ப படுத்திக்கிட்டே இருக்கான்னு ஏதோ கொடுக்குறான், கவனிக்கிறான் கட்சி நிதி அப்படின்ட்டு. இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும், ஆனால் தோழமை கட்சியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகவே நல்லா பண்ணியிருப்பான். இப்போ இந்த டேட்டா வெளியே வந்த உடனே அந்த ஆளுங்கட்சிக்காரன் இவன்கிட்ட நெருக்கடி கொடுக்க மாட்டானா? என்னை விட வந்துட்டு அவனுக்கு போய் அதிகமாக கொடுத்துருக்கே, நெருக்கடி வராதா? ஓ, இந்த பிரச்சனைகள் வந்து உள்ள நிறைய பேருக்கு உயிரே போகுங்க. அதாவது மாறி மாறி சின்ன விஷயத்துக்கு அடிச்சுக்கிட்டு செத்துப்பானுங்க. கரெக்டுங்களா? கோடிக்கணக்கில் போயிருக்குங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 400 கோடி கொடுத்துருக்கான், 14,000 கோடி டெண்டர் எடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு டீட்டெயில்ஸோட நான் வரேன். இப்போ புரியுதுங்களா? அப்போது இன்னொருத்தன் யோசிப்பான்ல, உன்னால் எனக்கு கொடுக்க முடியலையான்னு யோசிப்பான்ல. மேம், இதில் இன்னொரு விஷயம் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, அப்படி தனியார் நிறுவனங்கள் கொடுக்கறது சரி, ஆனால் அவர்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தை பார்க்கும் பொழுதே மிக குறைந்த வருமானமே இருக்கும் பொழுது அது எப்படி வந்து அதிகமான தொகை கொடுக்க முடியும்? நான் அதை தான் சொல்ல வரேன். அடுத்து அதுதான் இப்போ பிரச்சனைகள். இந்த கம்பெனிஸ் தான். இந்த கட்சிக்காரன் என்ன சொல்லுவானா, எனக்கு இது நிதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சிடுவான். புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறேன்னா, எனக்கு ஏடிஜி டாக்குமெண்ட் இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் எனக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அது வந்துட்டு ஒயிட்டான பணம். அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது உங்களுக்கு ஏடிஜி இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போ 20,000 டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அதில் ஒரு 2,000 எவ்வளவோ நீங்கள் வந்துட்டு என் ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி அவங்க எக்ஸப்ஷனாக அனுபவிச்சுப்பாங்க. ஸோ கம்பெனிஸ்க்கு அந்த ஒரு ப்ரொவிஷனும் இந்த கட்சி நிதிக்கு கொடுக்குற மாதிரி இருக்கிறனால டேக்ஸ் எக்ஸம்ஷனும் வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ வெளியே வந்திருக்கு பாருங்க அந்த தகவல்கள்லாம். இது எங்கே போய் முடியுன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிஸ் பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு டாப் 30 கம்பெனி எடுத்தீங்கன்னா 14 கம்பெனி ஒன்றா பணம் கொடுத்து பெரிய கான்ட்ராக்ட் வாங்கியிருப்பாங்க, இல்லை இன்னைக்கு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி 4 நாளில் எலக்டோரல் பாண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி 4 நாளில் ஒரு கம்பெனி கோடிக்கணக்கில் பணத்தை எலக்டோரல் பாண்டா கொடுத்துருக்காங்க. சாத்தியமா அது பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இன்னும் சில கம்பெனி ரேட்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்கப்படுது, 400-450 கோடி டக்குன்னு எலக்டோரல் பாண்டு ரிலீஸ் ஆகுது. இது எதனால மேம்? இது வற்புறுத்தலின் படி வந்து கொடுப்பாங்களா? இது பின்னணியில என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு? இல்ல சொல்லப்படாது இல்லைங்க. இதுவே ஒரு மாஃபியா. இப்போது நம்ம ஜாஃபர் சாதிக் விஷயம் எல்லாம் அந்த ட்ரக் ரிலேட்டடாக அவங்க தான் கிங் பின்னு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, அது ஒரு மாஃபியா மாதிரி இது ஒரு மாஃபியா. அதை விட இது மிகப்பெரிய ஒரு இல்லைங்க. இது இப்போ உங்கள் பணம் என் பணம் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து மக்களும் வந்து என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தனியார் நிறுவனம் வந்து செய்யறாங்க, கட்சி கொடுக்குறாங்க, அப்ப நாளைக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த தனியார் நிறுவனங்களுக்கு தானே ஃபேவரா வந்து பண்ணுவாங்க. இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க. அது வந்துட்டு என்னன்னா, அது வந்துட்டு இவங்களுடைய சுயமா அவங்களுடைய முடிவு. இவங்க சுயமா நான் இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, பண்ணலைன்றது ஓகே. ஒரு குடிமகனாக நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம நாட்டுக்கு இதனால என்ன நஷ்டம்னு யோசிக்கணும். எதனாலன்னு சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர்னால ஒரு 400-450 கோடி இன்கம் டேக்ஸ்க்கு பே பண்ணலை,
பே பண்ணாமல் இருந்து முடக்குறாங்க. அப்போ முடக்கி இருக்கும்போது அந்த கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி எலக்டரல் பாண்டு கொடுத்து தப்பிச்சிடுறாங்கன்னு வைங்க. இந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் அப்போதுன்னு வைங்க. நம்ம அரசாங்கத்துக்கு, அதாவது நம்ம நாட்டுக்கு சேர வேண்டிய அவங்க சைட்லேருந்து 400-450 கோடி புதைக்கப்படுதா இல்லையா? இந்த 400-450 கோடி அவங்க எந்த கட்சிக்கு வந்துட்டு நிதியாக கொடுத்தாங்களோ அவங்க பேர் பண்ணிப்பாங்களா அரசாங்கத்துக்காக? நம்ம அப்படி தான் பார்க்கணுங்க. ஒருத்தன் உனக்கு கொடுக்குறான்னா எதிர்பார்த்து தான் கொடுப்பான். சும்மா யாரு கொடுப்பான்? சும்மா நம்ம மாமா மச்சானே கொடுக்க மாட்டான். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், கரெக்டுங்களா? அப்போ எதுக்காக கொடுக்குறான்? ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, இல்லை நம்மளை நோண்டாமல் இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணணும். நம்ம சொசைட்டியில் நிறைய பார்ட்டியோட இன்வால்வ் ஆகிருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணணும். ஜாஃபர் சாதிக் உதயநிதி மாதிரி, ஜாஃபர் சாதிக் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆமாம், அது அந்த டிஎம்கேக்கு எதுக்கும் சிஎம் ஃபண்டு கொடுக்குறான். 7 லட்சம் 5 லட்சம் இதுக்கு, 2 லட்சம் இந்த கட்சிக்கு, இல்லை எது கொடுக்குறான்? நான் படம் எடுக்கிறேன், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன், நான் கேமரா போடுறேன்னு எதுக்கு போய் கொடுக்குறான்? ஒன்றுமே இல்லாமல் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள்னால யாரெல்லாம் மாட்டிக்கிட்டா? கம்பெனிஸில் எவன்லாம், இப்போ நான் அந்த கம்பெனிஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டா இதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதில் ஒரு டாப் 10 மட்டும் நம்ம வந்துட்டு பேசலாங்க. ஏன்னாங்க டாப் 10 மட்டும், இன்னும் பேசினா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமாக டாப் 10 எடுத்து வச்சுருக்கீங்க. டாப் 10 அதில் 10வது இடம் மதன்லால் லிமிடெட் 155 கோடி. 9வது இடம் கெவன்ஸ்டர்ஸ் ஃபுட் கம்பெனி ஒரு 200 கோடி கிட்டன்னு வைங்களேன். 8வது இடம் வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் 200 கோடி. 7வது எஸ்எல் மைனிங் இண்டஸ்ட்ரி 220 கோடி. 6வது பாரதி குரூப்பு 245 கோடி. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 10. அதில் எவ்வளவு மாட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 10ல் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா 30 கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனைன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிடும். 4வது இடத்துல இருக்கிறது வேடாண்டா, நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட். வேடாண்டா யாருமே மறக்க முடியாது, 400 கோடி. இதில் பாருங்கள், வேடாண்டா ஸ்டெர்லைட் 400 கோடி எலக்டரல் பாண்டு கொடுக்குறான். அவனுக்கு கோல் மைன், பெரிய கோல் மைன் டெண்டர் கிடைக்குது. கோல் மைன் டெண்டர் கிடைக்குது. இன்னொன்று 3வது இடம் குயிக் சப்ளை செயின் லிமிடெட். நான் சொன்ன பாருங்கள், ஒரு கம்பெனி இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணி 4 நாளில் பண்ணாங்கன்னு. இந்த கம்பெனி 410 கோடி கொடுத்துருக்காங்க. அவன் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவன் இன்வெஸ்ட் பண்ண பணமே 130 கோடி தான். அவனுடைய டேர்ன் ஓவர் வெறும் 20 கோடி. 130 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான், 20 கோடி தான் அவனுடைய டேர்ன் ஓவர். அவன் எவ்வளோ கொடுக்குறான் எலக்டோரல் பாண்டில்? 410 கோடி. கணக்கில் வராத பணம் தானே அது? உங்களுக்கு புரியுதுங்களா? கணக்கில் வராத பணம் தானே அது. அப்போ இது பிளாக் மணியை ஒயிட் ஆக்கியிருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குல்ல, அது உங்களுக்கு புரியுதுங்களா? 2வது இடம் மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ரா. இவங்கெல்லாம் வந்துட்டு சமங்க. எப்படின்னா 980 கோடி கொடுத்துருக்காங்க. 14,400 கோடி worth உள்ள ஒரு ட்ரெயின் டனல் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க 4 மாதத்தில். தானே பர்கலி அந்த ட்ரெயின் டனல் ப்ராஜெக்ட் பேர். கொடுத்தது 900 கோடி, எடுத்தது 14,000. எப்படி பாசிபிள்? கோடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்களை நம்பி கொடுத்துருக்குறாங்க. எலக்டோரல் பாண்டில் இவங்க 2வது இடத்துல நிற்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் எப்படி தெரியுங்களா? ஃபஸ்ட்டு 800 கோடிக்கு எலக்டோரல் பாண்டு எடுத்துருக்குறாங்க மெகா இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஒரு ரெய்டில் மாட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 140 கோடி எலக்டோரல் பாண்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரெய்டில் மாட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ரெய்டில் மாட்டி முடக்கப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து யாராவது பணம் வாங்குவாங்களா? அப்போது பேக்ரவுண்டெல்லாம் தேவையில்ல, பணம் தான் தேவை. அந்த பணத்தை நீ என்ன வேணாலும் பண்ணு, போதைப்பொருள் விற்று பண்ணுறியா பண்ணு, எதையாவது கடத்தி பண்ணுறியா பண்ணு, ஆர்கன் மாஃபியாவாது பண்ணு, எனக்கு வேண்டியது பணம். அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க 20 கோடி கொடுக்குறாங்க, இந்த கான்ட்ராக்டு எடுக்கிறாங்க. ரேட்டில் மாட்டினவங்க. இந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. இன்டர்நெட்டில் நானும் தேடுறேன் முடியல. முதல் இடங்க இதெல்லாம் செமங்க. ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் 1368 கோடி மேடம். ஆனால் அந்த கம்பெனியுடைய டேர்ன் ஓவரே 500 கோடி தான்.
1368 கோடி. அதுவும் என்ன பிரேக்கப்னா ஃபர்ஸ்ட் 1200 கோடி கொடுத்துருக்குறாங்க. இவங்க ரேட்ல மாட்டி அவங்களுடைய 450 கோடி சொத்துக்கள் முடக்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கோங்க, சொத்துக்கள் முடக்கப்படுகிறது. அவன்கிட்ட அவன் போய் திரும்ப 100 கோடிக்கு எலக்டோரல் பாண்ட் எடுக்கிறான். அந்த இடி கேஸு என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாம் இடி ரைடுக்கு போகிறோம்லாம் நம்ம பேசுகிறோம், என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல, முடிவே வரல. ஆனால் இவன் நல்லா லூஸில் சுற்றிட்டு இருக்கான். அந்த ஃபியூச்சர் கேமிங்னா வேறு யாரும் இல்லை. எங்கள் ஊர் சைடு கோயம்புத்தூரில் அந்த காலத்தில் மியான்மர்ல இருந்து ஒருத்தர் மார்ட்டின்னு ஒருத்தர் வந்துட்டு இந்த ஜெயலலிதா அம்மா லாட்ரியில் பேன் பண்ணாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அது இந்த நபர் தான் மெயினான நபர். 1 லட்சம் லாட்ரியை அடிங்க அப்படின்னா 1 கோடி லாட்ரி அடிச்சுட்டு நிறையாலாம் மக்கள்லாம் நிறைய பேர் தற்கொலைலாம் பண்ணி செத்து போனாங்கல்ல. மெயினான கல்பிரிட். ஓகேங்களா? ஸோ 450 கோடி சொத்து முடக்கப்படுது. அதுக்கப்புறம் இவர் 100 கோடி கொடுக்குறாரு எலக்டரல் பாண்டு. ஏதோ ஒரு கட்சி வாங்கியிருக்கு. ஏன்னா எந்த கட்சி வாங்கினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, இன்னும் நமக்கு அதுக்கான மேப்பிங் வரல. அதுக்கப்புறம் திரும்ப 65 கோடிக்கு எலக்டரல் பாண்டு ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் இதில் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே பாஜக மேலே குற்றம் சாட்டப்படும் பொழுது அம்பானி அதானிக்காக தான் வந்து அவர் வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த லிஸ்ட் இப்போ நீங்களே எடுத்து வச்ச டாப் 10 லிஸ்ட்டில் அம்பானிக்கும் அதானிக்கும் நேரடியாகவே வசப்பட்ட எந்த ஒரு நிறுவனங்களும் அதில் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து பாஜக அதுக்கு துணை போகுதுன்றதா சொல்ல முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரியே இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்ட். நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சராசரிய சாமானியன் போல் இந்த டேட்டா வந்த உடனே நான் எக்ஸல் ஷீட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணி ஏதாவது அதானி பேர் வருமா, அம்பானி பேர் வருமா, அப்புறம் அம்பானி அவங்களுடைய அந்த லிஸ்ட்டுக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் பேர்ல அவங்க நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. இன்டர்நெட்ல எடுத்து தட்டி போடுறேன், வரல. அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக தானே இருக்கு. நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம்ம ஃபுல் மீல்ஸை பத்தி பேசல, ஏதோ சைட்ல தொட்டுக்க வச்சா அப்பளத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அம்பானி அதானி கம்பெனியும் வந்து இதுக்குள்ள வருதாங்க. எலக்டோரல் பாண்ட்ல வரல, அவ்வளவுதான். இல்ல எலக்டோரல் பாண்ட்ல வேற கம்பெனி மூலமா வந்திருக்கலாம். ஓ, அப்ப மறைமுகமா வருதுன்ற மாதிரி சொல்றீங்களா? வந்திருக்கலாம், நமக்கு மேப்பிங்ல தெரியாது ஒண்ணு. இப்போ ஒரு கம்பெனி, இப்போ நான் ஒரு கம்பெனியை நான் ரெஜிஸ்டர் பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா என்னால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, என் மேல கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு. உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண வைக்க முடியாதா? இப்போ வெளியே பார்க்குறவங்கெல்லாம் அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் ஓனர் நினைப்பாங்களா, நான் ஓனர் நினைப்பேனா? இப்போ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு வேலை தகவல்கள் வெளியாகும் அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு வேலை பாஜகவுக்கு இருந்திருக்கும். நான் ஒன்னேன்னு சொல்லட்டுங்களா, திருட்டுத்தனம் பண்ணும்போது தெரிஞ்சேவா பண்ணுவாங்க ஒயிட் பாண்டில். மற்றதெல்லாம் கட்சி நிதி. பிஜேபினாலே அம்பானி அதானின்றது எல்லாருமே சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஓப்பனாவா இதெல்லாம் வந்துட்டு ஒயிட்டுங்க. இந்த எலக்டரல் பாண்டுன்றது இல்லீகல் இல்லை, லீகலாக பண்ணுது. அதாவது நீங்கள் எனக்கு கொடுக்குற லஞ்சம் ஆதாயத்துக்காகன்றத லீகல் பண்ணிட்டாங்க. அவங்களே அம்பையரை அவங்களே ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, புரியுதுங்களா? அப்போது அவங்க அதே அந்த அதானி அம்பானிக்கு மூலமாக இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னால் அதை இந்த மாதிரி ஓப்பனாக வெளியே வருதோ இல்லையோ எலக்டரல் பாண்டில் கவர் பண்ணுவாங்களா? இதில் இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, நீங்கள் சொல்லியிருக்கிற வேதாந்தா அந்த ஒரு கம்பெனியை பார்க்கும்பொழுது தூத்துக்குடி துப்பாக்கி சூட வந்து யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்த போது கூட டிஎம்கே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பல நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் அவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்ற விஷயம் வெளியில் வரல. ஒருவேளை வெளியில் வந்தால் இது அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக்சுவலி வேதாந்தா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்குமே கொடுத்துருக்கோம். பிஜேபிக்கு நம்ம பார்க்கலாமா? அவன் ஆக்சுவலி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே 2 கட்சி கொடுத்துருப்பான், தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் ஏடிஎம்கேவை பார்க்கும்பொழுது ஏடிஎம்கே விட்டுருங்களேன், பாவப்பட்டவங்கள பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் வேற எந்த 2 கட்சி எனக்கு புரியல. இருக்கலாம், எங்க காங்கிரஸ்ல ஏன் மறந்துட்டீங்க? காங்கிரஸ் அது நேஷனல் கட்சினாலும், நேஷனல் கட்சி அப்படின்னாலும் அவங்களே வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி தேர்தல் பத்திரங்கள் நடத்தப்பட்டிருக்கிற ஊழலாம் வந்து சரி செய்வோன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லாருமே ஊழலை சரி பண்ணுவோன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க போதைப் பொருள் இல்லாத தமிழகம்னு சொல்லிட்டுருக்காங்க. கீழே வந்துட்டு 110 கோடி மதிப்புள்ள சரக்கோட போதைப் பொருளோட அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியல்வாதிகள் சொல்கிறதெல்லாம், அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்பி என்னாச்சுங்க? அதனால் நம்ம அது வேணாங்க, நம்ம யதார்த்தத்துக்கு வருவோம். கையில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு தான் முதல்ல வந்து தடை விதிச்ச தேர்தல் அறிவிப்புகள் வந்து சட்டவிரோதமானது,
இந்த தேர்தல் பத்திரம் வந்து வெளியிடுறது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்றப்போ இதனால கட்சிகள் ஆதரிச்சாங்களா? இல்லைங்க, உண்மையாவே சட்டவிரோதமானது. எதனால அப்படின்னா அந்த கம்பெனிகள் சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சரி, இந்த மூவ் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதை நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம், கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருப்போன்றதுனால தான் அந்த ஒரு ஆப்ளிகேஷன், தட் இஸ் அ பாண்ட். ஓகே, அது ஒரு சட்டமாக கொண்டு வந்து தான் இந்த எலக்டரல் பாண்டை கொண்டு வந்தாங்க. அப்போ இதை வந்து வெளிப்படையாக நீங்கள் பண்ணுங்கன்னு போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த லாவை வந்துட்டு வயலேட் பண்ணுற மாதிரி. ஆனால் ஜனநாயக நாட்டில் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றது தான் நம்மளுடைய உரிமை. இந்த எலக்டரல் பாண்டுடைய ரூலே வெளிப்படையாக இருக்கக்கூடாது, எஸ்பிஐ மூலமாக வெளியே வரக்கூடாது, இது கான்ஃபிடென்ஷியல்ன்றது தான் ஸ்கீமே. புரியுதுங்களா? அந்த ஸ்கீம் இப்போ வயலேட் ஆனனால நிறையா கட்சிக்காரங்க வந்துட்டு இல்லைங்க இது வந்துட்டு விரோதமானது அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஏன் விரோதமானதுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாம் புட்டு வெளியே வருதுங்களா. டிஎம்கே வாய்க்கலையே பிஜேபியை சொன்னார். மேம் இதில் இப்போ பிஜேபிக்கோ இல்லை டிஎம்கே யாருக்கு வந்து பின்னடைவுன்னு நம்ம நினைக்கலாம்? 2 பேருக்குமே பின்னடைவு. மேம் இதில் இன்னொரு தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிக்கிறாருன்னா, 18 மாநிலங்கள் ஆள்ற ஆளுங்கட்சியாக வந்து நாங்கள் இருக்கிறோம், அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்டியல் வந்து வெளியில் வருது. ஆனால் ஒரே ஒரு மாநிலத்தை ஆள்ற திமுக அவர்களுடைய கோடி நிதியை பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம திமுகவை எடுத்துடலாம். திமுக 600 கோடின்றீங்க, இதான் அப்பளம். பிடிஆருடைய ஆடியோ, அந்த ஆடியோவுக்கு யாரும் டிஃபமேஷன் போட்ட மாதிரி பண்ணலை, அந்த ஆடியோ டெஸ்ட் யாரும் கொடுத்த மாதிரி தெரியல, அமைச்சரவை தான் மாறுச்சு. ஓகேங்களா? அதில் என்ன சொல்கிறாரு பிடிஆர், வந்த 1.5 வருஷத்தில் 30,000 கோடி அடிச்சிட்டாங்கய்யா அப்படின்றாங்க. இது வெறும் 600 கோடி மேடம். டிஎம்கேவை இந்த லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து எவ்வளோ பரவாயில்லன்னு 30,000 கோடி அவங்க ஆடியோ பேசுனதுங்க. அது ஒருவேளை அது தவறான ஆடியோவாக இருந்ததுன்னா அவங்க டிஃபமேஷன் போயிருக்கணுங்க, போகலை. அது வர்றனால நீங்களும் நானும் ஒரு சாமானியனா பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குங்களா? 30,000 கோடி அடித்தவங்க 1.5 வருஷத்துலன்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சியில இருந்தே சொன்னதா ஆடியோ வருது. இது 600 கோடி தான் எனக்கு கேவலம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆட்டத்திலேருந்து வெளியே எடுத்துருங்க. மற்றவங்கள பாவப்பட்டவங்களோட நீங்கள் இவங்களாம் வந்துட்டுங்க சாமர்த்தியசாலிங்க, மெகா மைண்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் இவங்கள தனியாக எடுத்து வைங்க, தனியே கேட்டகரி. இந்த 600 கோடி அப்படின்றதே ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய அடிச்சிருப்பாங்க. பிஜேபி ஒரு விஷயம் ஆனால் உண்மைதான், 10 வருஷமாக ஆட்சிக்கு. 2018 இந்த எலக்டோரல் பாண்டு கொண்டு வரும்போதே 2வது முறையும் மோடி ஆட்சி போயிட்டுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ என்ன நம்பிக்கையில் வந்துட்டு பணம் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இவங்க ஆட்சி தான், ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கணும், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைக்கணும், பெஸ்ட்டு கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கணும், தான் பெரிய ஆள்னு ஒருத்தர் இந்த சொசைட்டியில் காமிச்சுக்கணுன்னா அவன் கையில் பணம் இருக்கிறதா காமிச்சாதான் அவன் பெரிய ஆள். நீங்களும் நானும் ஒத்துக்கணும். நீங்கள் என்னதான் சமூக சீர்திருத்தவாதியாக இருங்க, மெரிட்ஸில் பேசுங்க, அதிகமாக படிச்சிருங்க, பாக்கெட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு பணக்கட்டு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். இப்போ இன்னொரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற பண விஷயம் பெரியாருன்ற விஷயத்தில் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக பார்க்கப்படுறது நாம் தமிழர் கட்சி. இப்போ வரைக்கும் சமீபத்தில் நடந்த ரைடுகள் மூலமாக நம்ம பார்க்குறது என்னன்னா, வெளி மாநிலம், அதான் புலிகளோட வந்து தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்குலாம் வந்து பணம் வருது, இங்கேருந்து வந்து பணம் போகுது அப்படின்ற மாதிரி தான் ரைடுலாம் நடத்துனதா பல்வேறு விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய பெயரே இதில் அடிப்படையிலேயே அது எப்படி, அதனுடைய பின்னணி என்ன? எலக்டோரல் பாண்டுன்றது தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, நல்ல ஹை லெவலில் அரசியலை ரன் பண்ணிட்டு இருக்கிறவன் இந்த கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு இல்லை ஆதாயத்தை எப்படி அடையணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள். நாம் தமிழர் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே அலையிறானுங்க. அதுக்காக நீங்கள் பாவப்பட்ட கட்சியாக சொல்ல வரீங்க? நான் பாவப்பட்ட கட்சின்னு எதனால சொல்கிறேன் தெரியுங்களா? இவ்வளவு கிரிமினல்ஸ் மத்தியில் உலா வந்துட்டு இருக்காங்கல்ல, பாவப்பட்ட கட்சியா இல்லையா? நீங்க அவங்க வந்து வாங்க மாட்டாங்களா? இல்லை அவங்களுக்கு கொடுக்க, அதாவது அவங்க நினைச்சா வாங்கலாங்க. ஆனால் ஓப்பனாக அவங்க வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? நிதியை நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க, அந்த நிதியோடு தான் நாங்கள் வந்துட்டு பயணம் செஞ்சுட்ருக்கோம். ஓப்பனாக சீமான் சொல்லுவாருங்க, அங்கே எங்கே பிச்சை எடுத்து நிர்வாகிகள் கொடுக்குற பணத்தில் தாங்க நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அவர் வந்துட்டு பர்சனலாக ஏதாவது சொத்து வாங்கி போட்டிருக்கலாம், அது இது நம்ம பர்சனல் லைஃப்க்கு வர வேணாங்க. நாம் தமிழர் கட்சி போன எலெக்ஷன் வந்ததில்ல, 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் நோட்டெல்லாம் அங்கே இங்கெல்லாம் ஓட்டுக்கு போச்சு இல்லை. நாம் தமிழர் ஏதாவது கொடுத்தது பார்த்தீங்க?
இதை கேள்விப்பட்டீங்க? இதை தாமரை சின்னதுக்கு கூட வந்துட்டு இருந்ததுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? என் டிக்கெட் இருந்து ஏதாவது வந்திருக்கும்? எங்க வரும்? அவங்களே இப்போ சின்ன முடக்கம் பிரச்சனையில கூட அது இப்போ சின்ன முடக்கம். ஆனால் முதல்ல இருந்தே பண்ணுறவங்க பண்ணியிருந்துருக்கலாம்ல. இல்லை, அது நம்ம அதை யோசிக்கணும். இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். இவங்க வந்துட்டு நான் நல்ல அரசியலை கொண்டு வரேன் அப்படின்ட்டு நினச்சி அரசியல்வாதியாக ஆக தெரியாமல் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கணும்னு வைங்க. இப்போ எப்படி சீமானுடைய சின்னம் முடக்கப்பட்டுச்சு, அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்க. இவர் வந்துட்டு என்னன்னா மாட்டிக்கிறாரு. இவர் வந்துட்டு நிறைய பாவப்பட்ட கட்சி, பாவப்பட்ட நான் மனிதர்னு சொல்கிறேன்னா கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு வீரியம் அதிகம், மேலே வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களோட வந்துட்டு இவர் போய் மாட்டிக்கிட்டு, இவரையும் நம்ம சொல்ல முடியாது, இவர்கிட்டையும் நிறையா அந்த அலிகேஷன்ஸ் அது இதுன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த எலக்டோரல் பாண்ட் விஷயத்தில் என்டிகேவை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்துட்டு ஏதோ இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ரெய்டு அது இதுலான்ட்டு, இந்த சாட்டை வந்து என்ன சொன்னாருங்க இன்டர்வியூவில், என்னை விட்னஸாக தான் விசாரிக்கிறாங்கங்க, அக்யூஸ்டாக விசாரிக்கல, காணொலிகள்லாம் அதை அனுப்ப சொன்னாங்க, வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்டிகே பேர் ஒன்றும் பண்ணலையேங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு மிரட்டலாக இருக்கும், ஒரு உருட்டலாக இருக்கும். இவங்களுக்கு அந்த எல்இடிக்கு சம்மந்தமாக இருக்குன்னு பண்ணியிருக்கலாம். அதனால் நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேணாங்க. ஆனால் நீங்கள் என்டிகே பற்றி பேசும்போதே நீங்கள் ரொம்ப சோர்வாக பேசுகிற மாதிரியே தெரியுது. இப்போ பிஜேபின்னு சொல்லும்போதோ டிஎம்கேன்னு சொல்லும்போதோ இருந்த ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இதில் இருக்கும்போது அவ்வளோவா, ஏன்னா அங்கெல்லாம் நல்லா பணம் அப்படியே நல்லா இருக்குதுங்க, நல்லா இருக்குது, பணத்திலே குளிக்கிறாங்க. என்டிகேன்னு பேசும்போது நான் ஏன் டல்லானா பேசி என்னாக போகுது அப்படின்றது தான். அவர் என்ன மாதிரியான சூடான அரசியல் களத்தில் இருக்கார் சீமான். அசால்ட்டா சின்னத்தை விட்டுட்டு இப்போ வந்துட்டு லபோ திபோன்னு கோர்ட்டு கேஸை அலைஞ்சிக்கிட்டு இப்போ புது சின்னத்துக்கு ப்ரொமோ கொடுத்துட்டு அழியிறதுன்றது ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். ஏன்னா அவரை வந்துட்டு நிறைய இளைஞர்கள் நிறைய நம்புகிறாங்க. அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இப்போ திமுக மாதிரி கட்சிகளில் எவ்வளோ தளபதி கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. நேரு இருக்காரு, சேகர் பாபு இருக்காரு, பிடிஆர் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி எதுக்கு இருக்காங்க? சட்ட ஆலோசனை. சீமான் கட்சியில் ஏதாவது தளபதிகள் பேர் சொல்லுங்க. அவரே ஒருத்தரே எல்லாவற்றிற்கும் முன் அப்படி அரசியல் பண்ண முடியாதுங்க. ஒரு இயக்கத்தை வேணா ஒரு தலைவரை வச்சு ரன் பண்ணலாம், அரசியல் அப்படி ரன் பண்ண முடியாது. என்னன்னா கரெக்டாக ஒரு சட்ட ஆலோசனை இருக்கணும், அந்த சட்ட ஆலோசனை ஒரு தளபதியாக செயல்படணும். இன்னும் 2-3 ஸ்ட்ராங்கான தளபதிகள். வாய் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, பிரெயின், தே ஷுட் பி அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? சும்மா பேசுறது ஐடின்றது வேற. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதை நான் பேசி முடிச்சிடுறேன். இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த கரும்பு விவசாயின்றது நிரந்தர சின்னமா எங்களுக்கு அறிவிங்க அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணி ஆர்டர் வாங்கியிருக்கலாம். 4-5 தடவை நின்ட்டாங்க. ஏன் பண்ணலை? சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் போங்காட்டம் ஆடுறாங்கன்னு தெரியுதில்ல, கரெக்டா? உங்களை யாரும் போங்காட்டம் ஆட சொல்லலை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீங்கள் ஒரு களத்தில் சர்வைவ் ஆகுறதுக்கான முக்கியமான விஷயங்கள், சின்னம் உண்மையாகவே பின்னடைவு தான். பின்னடைவாக இவங்க இல்லாத மாதிரி 1000 சொன்னாலும் இன்னொரு கட்சிக்கு போயிருக்குது அந்த சின்னம். அவங்களும் 40 தொகுதியில் நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு வயசானவர் வராரு, டக்குன்னு அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை பார்க்குறாங்கன்னு இவங்க ஓட்டு போடும்போது திடீர்னு சீமான் ஞாபகம் தான் வரும். இது உண்மையாகவே பின்னடைவு. இன்னொன்று, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ்டுங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பாலிடிக்ஸ் நடத்திருக்கு அப்படின்றது பின்பக்கமாக, அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நம்மளாம் சொன்னாலும் ஃப்ரண்ட்டில், ஓகேங்களா, ஆன் ஸ்டேஜ், ஆன் லைவ், அவங்க வந்துட்டு லீகலாக தானே பண்ணியிருக்காங்க. சீமான் முன்னாடி வந்து கேட்டு நாங்கள் மறுத்தோமா? ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். இவங்க வந்தாங்க, நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். நீங்கள் போய் என்ன குறை சொல்வீங்க? சீமான் அந்த அளவுக்கு போக விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ இளைஞர்கள் இவரை நல்ல ஒரு தலைவராக நம்புறாருன்னா அவருடைய தலைமை பண்பை அவர் வந்துட்டு காட்டணும். இந்த மாதிரி இடங்கள்ல அவர் வந்துட்டு டீமை கரெக்டாக செட் பண்ணாதனால கொஞ்சம் பின்னடைவை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம இப்படி பார்க்கலாமா மேம்? இப்போ நீங்க சொல்ற பாஜகவோ இல்லை திமுகவோ வந்து அவர்கள் தான் சதி செஞ்சுட்டாங்க அப்படின்ற சதியே செய்யட்டுங்க, சதி செய்வாங்கங்க. அதுதாங்க வாய்ப்பை இவர் கொடுத்துட்டாரோ? இவர் தானுங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. எங்க யாருங்க சதி செய்ய மாட்டா? அரசியலே விடுங்க, காலேஜ் எலெக்ஷனுங்க. அப்ப சதி செய்யறது இயற்கை தான், நீங்க கவனமா இருந்து ஏங்க அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்னு ஏங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்? ஒன்றும் இல்லைங்க, காலேஜை விட்டுருங்க. ஸ்கூல் லீடர் எலெக்ஷனு நீங்க நிக்கிறீங்க, நான் நிக்கிறேன். நான் ஜெயிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்?
உங்களை தோக்கடிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்? வெறும் ஸ்கூல் லீடர் எலெக்ஷனுங்க, காலேஜ் அளவு கூட போகாதீங்க. இது அரசியல் களம்ங்க. இது பண்ணதாங்க செய்வானுங்க. முன்னாடி தெரியுங்களா, அந்த நல்ல கண்ணுன்ற ஒருத்தருக்கு பதிலாக இன்னொரு நல்ல கண்ணுன்னு இன்னொரு கட்சியில் அதே தொகுதியில் நிறுத்தினாங்க, அதே பேரில். அப்போ என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓட்டு போடும்போது ஒரே வேட்பாளருடைய பேர் உங்களுக்கு புரியுதா? ஒரு கட்சியில் ஒன்றா இருக்கும், இன்னொரு கட்சியிலையும் டம்மிக்கு அதே பேரில் நிற்க வச்சாங்க. அது சில இதெல்லாம் நான் இறங்கி சொன்னால் இதெல்லாம் நடந்த விஷயங்க நம்ம அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டில். அப்போது ஓட்டு போடுறவன் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு, டக்குன்னு சின்னத்தை மாற்றி போட்டு போயிடுவான்ல, ஓட்டு பிரியும்ல. என்னென்ன டெக்கால்ட்டி நடக்கும், என்னென்ன ஸ்டாரி. ஏங்க இதான் அரசியல். நீங்கள் அரசியல்வாதியில் நிற்கணும்னா, அரசியலில் நிற்கணும்னா நீங்களும் இதை தாங்க பண்ணி ஆகணும். இப்ப நீங்க சதி நடக்கிறது பொதுவாவே ஒரு லீடர்ல இருந்தே அப்படிதான் வரும். லீடர்னு நான் சொல்ல மாட்டேன். ஆதரிக்கிறீங்களா? லீடர்னா என்னங்க? இல்ல லீடர்னா என்னங்க? லீடர் சொல்ல மாட்டேன். லீடர் பொசிஷனுக்கே அவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. ஏங்க நீங்க இப்ப என்ன மாதிரி வேர்ல்ட்ல இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் ஒரு 5 ரூபாய் கீழே போட்டு நான் போயிட்டேன்னு வைங்க, அந்த 5 ரூபாவை எவ்வளவு பேர் எடுத்துட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொடுப்பான். பாக்கெட்ல போட்டு போக மாட்டானா? இவனை தான் நீங்க மேய்க்கணும். இவனுக்கு தான் தலைமை தேவை, இவனுக்கு தான் தலைவர் தேவை. தலைவர் பண்றது கரெக்டுன்னு சொல்ல வரலங்க. வேர்ல்டு பாலிடிக்ஸே இதுதான். நீங்க தமிழ்நாட்டு அளவுல பேசுங்க, நேஷனல் லெவல்ல பேசுங்க, வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல இறங்கி பாத்தீங்கன்னு வைங்க, அமெரிக்கா எதுக்கு மற்ற 2 நாட்டு சண்டையில உள்ள இறங்குறான் சொல்லுங்க? அதுல எவ்வளவு உள்குத்து இருக்கு தெரியுங்களா? அதனால அதை பத்தி ரொம்ப பேசி நான் காணொலி டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனா பாலிடிக்ஸ்னா உலக அளவிலேயே இதுதான். பாலிடிக்ஸ் பத்தி பேசுற திரு சீமான் அவர்கள் இதெல்லாம் வந்து தெரியாம இருந்திருப்பாரா? அப்புறம் எப்படி இந்த பிள்ளை வந்து இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த விஷயத்துல அவருக்கு கரெக்டா ஆலோசனை, இந்த விஷயத்துல அவர் கோட்டை விட்டார். இதுதான் உண்மை. இது ஓப்பனா ஒத்துக்கணும், கோட்டை விட்டார். ஒருவேளை இவர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டா போய் இவருக்கு இந்த சின்னம் மறுக்கப்பட்டிருந்து அது இதுன்னா நம்ம எல்லாருமே கேட்கலாம். வாய்ப்பு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட தான் எவிடன்ஸ் இருக்கா, இன்னார் தான் பண்ணாங்க அன்னார் தான் பண்ணாங்கன்னு திராவிட தெலுங்கு கட்சியை வந்துட்டு இங்கே உள்ள திராவிட கட்சிகள் தான் இந்த மாதிரி வந்துட்டு கரெக்ட் பண்ணி டக்குன்னு போய் இந்த சின்னத்தை வாங்கியான்னு சொல்லி பண்றது அப்படின்னு உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கா? எனக்கு எவிடன்ஸ் இருக்கா? இல்ல கூட வந்து நம்ம ஒரு மாற்றமா பார்க்கலாமா? இப்போ திரு சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி சின்னம் அப்படின்றது முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கூட என்ன மாற்றம் வரும்? அது அவருக்கு வெற்றி தானே. எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? சின்னம்மோட எண்ணம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. மக்களுக்கு அரசியல் களத்துக்கு எண்ணத்தோட பண பெட்டி தான் முக்கியம்ன்றான். அதற்காக தானே இந்த மாதிரியான கட்சிகள்லாம் வந்து முன் வராங்க. இன்னும் வந்து அந்த மாற்றத்திற்கான ஒரு விஷயமே நடக்காத மாதிரி நடந்துக்கிட்டா எப்படின்னு. அதாவது மாற்றத்துக்கான விஷயங்கள் எல்லாரும் நடந்துக்கிறது இல்லைங்க. கரப்டட் ஆளு கரப்டட் தான். கரப்டட் சொசைட்டி, கரப்டட் சொசைட்டி சொல்ல வரீங்களா? ஊழலை ஒழிக்கணும்னா ஒரு நல்ல தலைவர் வரணும். அந்த நல்ல தலைவர் வரும்பொழுதே ஏன் நிறைய அந்த நல்ல தலைவர் தலைமை பண்பை காட்டணும். ஒரு சின்னம்ன்றதுங்க. இப்போ நம்ம போறோங்க, நமக்குன்னு ஒரு அணிகலன் இருக்கு. காதல நான் ஒரு சின்ன கமல் போடுறேன், நபால நடந்து போயிட்டு எங்கேயோ நான் தவறு விட்டு போயிட்டேன், சின்ன விஷயம் தான். ஆனா அது என்னுடைய அணிகலன், என்னுடைய விஷயம், நான் தவறு விட்டு போயிட்டேன். அப்ப நான் வந்துட்டு பொறுப்பான ஆள் நினைக்கிறீங்களா, பொறுப்பில்லாத ஆள் நினைக்கிறீங்களா? சீமான் நல்ல தலைவருங்க. ஊழலை வந்துட்டு எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச பணம் கொடுத்து ஓட்டு இதெல்லாம் வாங்கின மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல. நல்ல நபர் தான். சின்னத்தை வந்துட்டு மிஸ் பண்ணத நீங்க ஈஸியா பாக்குறீங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு தலைவர் அவருடைய சின்னம்ன்றது அவருடைய அடையாளம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒருத்தருடைய அடையாளம் என்னங்க? தேர்தல்ல அவங்க சின்னம். அதை அழகா மிஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா இது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா ஆக்கிட்டாங்களே. இப்ப இது வந்து நாம் தமிழருக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தும். பின்னடைவு தான். நீங்க பாருங்க. நம்ம இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஊழல் பட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்ப பாகிஸ்தான்ல இருந்து கூட வந்து பிஜேபி கட்சிகளுக்கு பணம் வந்ததா பார்க்க முடியுது. இது தவறான கருத்து. பாகிஸ்தான் கட்சியில இருந்து பணம் வந்திருக்கு. ஆனா அது பிஜேபி கட்சிக்கு தான் போயிருக்கு, நமக்கு தெரியாது. இல்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் பாகிஸ்தான் இல்ல நிறைய விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானை வந்து இப்ப வரைக்கும் வந்து ஒரு எதிரி நாடா வந்து கட்டமைக்கிறதுல பிஜேபி முக்கிய பங்கு வகிக்குதுல. அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை பணம் வாங்கி இருந்தா இரட்டை வேடம் போடுதா? நம்ம வந்திருக்க டேட்டா வச்சு நம்ம ஃபேக்ட்ஸை பேச முடியும். ஒவ்வொருத்தருடைய யூகத்துக்கும் ஒவ்வொருத்தர் அரசியல் சாயம் பூசிக்கிட்டு பேசுறதுக்கும் நீங்களும் நானும் பொறுப்பாக முடியாது. நமக்கு வந்திருக்கிற டேட்டா இந்த கம்பெனி இவ்வளவு கொடுத்துருக்கான். 2 நாள் கழிச்சு ஒருவேளை இந்த ஹப்கோன்ற கம்பெனி பிஜேபிக்கு கொடுத்துருக்கான் அப்படின்ற அந்த மேப்பிங் டேட்டா இருந்ததுன்னா அப்ப நீங்க இதை கேளுங்க. அப்ப நம்ம இதை வந்துட்டு பேசலாம். யாருக்கு போயிருக்குன்னு தெரியாதுல்ல, அது ஒண்ணு. பாகிஸ்தான் கம்பெனியிலிருந்து பணம் வந்தா வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா?
ஆனா நம்ம எதிரி நாடா பார்க்கும் பொழுது அது வாங்குறதுல அந்த அளவிற்கு ஒரு நேர்மையா இல்லையே. இது எப்படி எதிரி நாடு அப்படின்னு? பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்தியா போய் ஹெல்ப் பண்றாங்க தெரியுமில்ல. பாகிஸ்தானுக்கு அப்படிதானே கட்டமைக்கிறாங்க. மக்கள் மத்தியில என்னதான் பண்ணாலும் ரியல் டைம்ல பாகிஸ்தானுக்கு ஒரு தேவை இடையிலலாம் வந்து ரொம்ப பணத்தட்டுப்பாடெல்லாம் இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு உதவுனா பல நாடுகள்ல ஒண்ணு இந்தியா. எதிரி நாடுன்றது வேற. அப்ப இவங்க உதவும் போது அவங்க மூலமா நிதி வருதுன்னா என்ன தப்பு? ஹப்கோ கம்பெனியில் அப்படி ஒன்றும் பெரிய நிதியெல்லாம் வரல. இப்போ நான் சொன்ன பாருங்க, கோடிக்கணக்கில் நூற்றுக்கணக்கான கோடிகள் நம்ம பேசுகிறேன்ல, அந்த மாதிரிலாம் ஹப்கோ கம்பெனிலிருந்து வரல. ஆனால் பிஜேபிக்கு வந்ததா, டிஎம்கேக்கு வந்ததா, இல்லை வேற ஏதாவது கட்சிகளுக்கு வந்ததான்றது 2 நாள் டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம அது பேசினா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆக மொத்தம் கட்சிகள், எஸ்பெஷலி ஆளும் கட்சிகள், ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷ்னல் லெவல்லையும் சரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டேட் லெவல்லையே எதுவும் நடந்திருக்காதா என்ன? தமிழ்நாட்டிலேயே நிறையா கம்பெனிஸ்க்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனி லிஸ்ட்டே இருக்குது. அப்போலோவில் பஜாஜ் கிஜாஜ் நிறையா இருக்குதுங்க. ஓகேங்களா? இங்கேயும் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம விசாரிச்சாதான் தெரியும். அவங்க ரெய்டில் மாட்டினாங்களா, இல்லை இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடச்சிச்சான்றது அது தனியாக இன்ஸ்பெக்ட் பண்ணாதான் கிடைக்கும். பெஸ்ட்டு ஃபுல் டேட்டா வந்ததுன்னா எல்லாத்தையும் பிரித்து மேய முடியும். ஃபைனலாக நான் ஒன்று சொல்லட்டுங்களா? எனக்கு ஒரு வேண்டுகோள். இதை கட்சி ரீதியாக அவங்க இவங்கன்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு யாருமே சாகாதீங்க. நமக்கு இப்போ வேண்டியது கோர்ட்டுக்கு நம்ம எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் முன் வந்து இது ஒரு வழக்காக எடுத்து எந்தெந்த கம்பெனிஸ் பணம் கொடுத்துருக்காங்க, அவங்க பணம் கொடுத்துருக்கான பேக்ரவுண்டு உள்ள ஆட்கள் தானா, அப்படி இல்லைன்னா என்ன தவறு நடந்திருக்கு, இவங்களில் ஏதாவது ரெய்டில் இருந்து இப்போ 400-450 கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டு இருந்த அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி எலக்டரல் பாண்டில் கொடுக்குறாங்கன்னா அந்த முடக்கப்பட்ட சொத்துக்களை எப்படி அரசாங்கம் மீட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு தனி ஸ்பெஷல் கமிஷன் வச்சு இவங்க ஒரு இன்ஸ்பெக்ஷன் அரேஞ்ச் பண்ணி எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஜனநாயக நாடு, ஒரு சுத்தமான ஒரு அரசியலான நாடுன்னு, அப்போது அந்த தேர்தல் நடந்ததுன்னா அது ஒரு நியாயமான ஒரு நல்ல ஒரு தலைவரை கொண்டு வரக்கூடிய தேர்தலாக இருக்கும். அது நடக்குமா? இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.